நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை மக. இதனுடைய 963வது வீடியோ. இன்றைக்கி ஒரு அதிசயமான சம்பவம் நடந்து காத்தால் எனக்கு காப்பி குடிச்சுட்டே இருக்கும்போது காப்பி குடிச்சிட்டு உட்காந்துருக்க பேப்பர் வந்தது. ஜஸ்ட் ஐ வாஸ் வந்துடும். சடன்லி எ ஸ்பார்க் appeared my mind and says that we are entering the age of 75. இந்த 4/12 அன்னைக்கு, அதாவது 4th டிசம்பர், நெக்ஸ்ட் டே ஆஃப் அண்ணாமலை தீபம். 3/12 வந்து அண்ணாமலை தீபம் புதன்கிழமை, 4/12 வந்து வியாழக்கிழமை. ஆக்சுவலாக 11 நான் ஐ வாஸ் பார்ன் ஆன் 11/12/51. ரெக்கார்டெலாம் பார்த்தா அபிஷேக் ரெக்கார்டு 16th டிசம்பர் போட்டிருக்கோம், 52 போட்டிருக்கோம். ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் இஸ் 11/12/51 இங்கிலீஷ் டேட் பிரகாரம் பார்த்தேன். நான் பிறந்தது தீபத்தன்னைக்கு தான் பிறந்தேன், காத்தால் 10:05. அப்போ வந்து பரணி தீபம் ஆகி அன்றைக்கி திரியோதசி திதி. அப்போ எங்கள் அம்மா பௌர்ணமி ஆக்சுவலாக அன்றைக்கி ரெண்டுமே கம்பைண்ட் ஆயிருந்தது. அதனால் பௌர்ணமியை பௌர்ணமியெல்லாம் பிறந்தேன். ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன். நான் சித்ராவுக்கு தான் வந்து பூஜையெல்லாம் பண்ணுவேன். நான் அப்புறம் லேட்டராக ஜோசியம் எல்லாம் பார்த்துட்டு திரியோதசி திதி வருது பாருங்கோன்னு. அப்படியே வருது ஆக்சுவலாக திதி. ஒரு நாள்லேயே அந்த திரியோதசி, சதுர்தசி, அப்புறம் வந்து பௌர்ணமி சாயந்தரம் வந்துடுது. திருவண்ணாமலை தீபம் வந்து எப்படின்னா பௌர்ணமி இருக்கணும் அவசியம் கிடையாது, கிருத்திகா நட்சத்திரம் இருக்கணும். கிருத்திகை வந்து சாயந்தரம் இருந்தால் தான் அன்றைக்கி தீபம் ஏற்றுவா. முதல் நாள் சாயந்தரமே கிருத்திகை வந்துடுது. ஆனால் பர்த்டே எல்லாம் கொண்டாடும்போது காலை வேளையில் இருக்கணும் இந்த நட்சத்திரம். நெக்ஸ்ட் டே மார்னிங்கெலாம் இருக்குது. அடுத்த நாள் 3:30 வரைக்கும் இருக்குது கிருத்திகை. 4ஆம் தேதி தான் வந்து இது பண்ணோம். அந்த 4ஆம் தேதியை செலக்ட் பண்ணி அன்றைக்கி பௌர்ணமி. ஆக்சுவலாக 4/12/25 அன்றைக்கி வியாழக்கிழமை, குருவாரம். அன்றைக்கி பௌர்ணமி. அன்றைக்கி வந்து 75வது வருஷம் என்ட்ரு ஆகிறதுனால அது மாதிரி அதுக்குண்டா சாந்தி ஹோமெல்லாம் பண்ணணும் அப்படின்ற அம்பாள். அப்போ பிரவீன் சந்திரமௌழி போட்ட உடனடி எடுத்துட்டார். நம்ம அம்மா பண்ணோன்னாரு. இப்போ நீ தான் வந்து பண்ணி வைக்கணும் எனக்கு, அது மாதிரி பண்ணுற வழக்கம் உண்டான. என்ன பீமர் சாந்தி தெரியும். சஷ்டி பொறுத்தின்னா 61வது வயசு பிறந்திருக்கணும். இதுக்கு வந்து பீமர சாந்தி 70வது வயசு. இதுக்கு என்னென்னா விஜய ரத சாந்தின்னு பேர். 75க்கு, 80க்கு சதாபிஷேகம். அப்புறமா இருக்குது இந்த 90, 100 அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட இஸ் கோயிங் டு லிவ் தெரியாது நமக்கு. கடவுளுடைய சித்தம் எவ்வளோ நாள் நமக்கு இந்த பூமியில் ஆக்கிய பிறப்பிச்சிருக்கா, அத்தனை நாள் வாழ்ந்து தான் ஆகணும் நம்ம. சரி, சொல்லும்போது பிரவீன் சந்திரமௌழியே சொன்னார், மாமா உங்களுக்கு நானே வந்து பண்ணி வைக்கிறேன், கவலைப்படாதவங்க. 4/12 நான் நோட் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. சரி பண்ணிவிட்டு எங்கன்னா அரியத்துறை க்ஷேத்திரத்தையே பண்ணலாம். எனக்கு கூட மனசு ரொம்ப மையமாக்கு. க்ஷேத்திரம் அது, அதை மூர்த்தி தலம் தீர்த்தம் அது 2-3மே இருக்குங்க. வரமூர்த்தீஸ்வரர் மூர்த்தி தலம் வந்து வரமூர்த்தி க்ஷேத்திரம். கங்கை பொங்கி வந்த நீர் இருக்குங்க. 3மே இருக்குங்க. சரி, எனக்கு குளத்தூர் வீடு நல்ல பெருசாக இருந்தால் கூட ஐ லைக் தட் பிளேஸ். மனசில் ஒரு அமைதியை கிடச்சிடும். அந்த இடத்துக்கு போனவுடனே ஒரு ரம்யமாக ஆகிடும் மனசு. சரி, அங்கே பண்ணிடலான்ட்டார். காத்தால் 8:30 மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் 12:30க்கு முடிஞ்சிடும். சரி, என்னென்ன பூஜையெல்லாம் பண்ணணும் நான் லிஸ்ட் அனுப்புகிறேன் அப்புறமான்னார். ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங் டு தி பீப்புள், டு தி வியூவர்ஸ், எஸ்பெஷலி மை சிஷ்யாஸ் who are spread throughout the world. எங்கெங்கேயோ இருக்கா அவள் they have to plan in not attend my function if it is necessary, பாசிபிள்னு வச்சுங்களேன். அது நமக்கு சொல்லலேன்னு ஆகிடக்கூடாது. ஒரு அட்வான்ஸ் இண்டிகேஷன். சில பேர் டிக்கெட்லாம் புக் பண்ண வேண்டியிருக்கோம். ஆர் they have to plan well in advance. சரி, 4/12 வியாழக்கிழமை அன்றைக்கி வருது. நெக்ஸ்ட் டே ஆஃப் அண்ணாமலை தீபம். இதே அரியத்துறையை நான் செலக்ட் பண்ணேன்னா என்னோடய ஒய்ஃப் பாரியாவுக்கும் அதோட பிடிக்கும். இது வந்து என்னுடைய 62வது வயசு நான் பிறக்கும்போது எடுத்தது அரியத்துறையில். அந்த கிரகத்தினுடைய கிரகப்பிரவேசம் அன்றைக்கி தான் பண்ணேன். இதே மாதிரி தான் பௌர்ணமி அன்றைக்கி நடந்தது. 2012 13 வருஷ காலம் ஓடிடுது.
நானும் சந்திரசேகர் சர்மான்ற நானும் என்னுடைய மனைவியான அலமேலு, டாக்டர் அலமேலு. பின்னாடி இந்த கோவில் தெரியும். அதில் சொல்லும்போது அது அந்த அந்த கிரகத்தினுடைய ஃப்ரண்ட் போர்ஷன்லாம் அந்த காலத்தில் ஃபோட்டோலாம் எடுத்தேன். துளசி மாடம், நான் அவ்வளோ நிற்கிறோம் அங்கே. டக்குன்னு ஆல்பம் கிடச்சிது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல். ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங். இந்த ஃபியூல் வியூ படம் அது. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இல்லை அவ. பட் ஸ்டில் ஐ எம் அஷ்யூமிங் தட் ஷீ இஸ் லிவிங் வித் மீ. அந்த கிராப்ரைஸ் ஃபோட்டோ இது. கோவில் 50 அடியிலே கோவில், பரபத்தி க்ஷேத்திரம். இவர் வந்து சண்முக சிவாச்சாரியார், மனைவி பிரபாவதி அம்மையார். நான் வந்து தம்பதி பூஜை பண்ணேன் கிரகப்பிரவேசம் போது. அவள் 2 பேரும் வந்திருக்காங்க. இப்போ மாமாவுக்கு 87 வயசு ஆகிடுது. மாமிக்கு வந்து ஷீ இஸ் நியரிங் 80 years. தோ ஐ பிலாங்ஸ் வைத்தீஸ்வரன் கோவில், என்னவோ இந்த இடத்து மேலே எனக்கு அதீத இது உண்டு, என்ன பற்றுதல். பரமூர்த்தி க்ஷேத்திரம்னால எனக்கு தனியாக ஒரு தெம்பு வந்துடும். அந்த இடத்துக்கு போன உடனே ஐ வில் கெட் ஆல் மை திங். அங்கே வந்து இந்த பெரிய படம். ஓகே, இப்போ வந்து வாட் இஸ் விஜயரத யாத்ரா, விஜயரத சாந்தி பார்க்க போகிறோம். இந்த விஜயரத சாந்தின்றது 75வது வயசு நம்ம பிறக்கும்போது பண்ணுறது தான் அது. அதாவது வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்படுறோம், இவ்வளவோ பிரயத்தனப்படுறோம், ஒவ்வொன்று பூஜா காரியங்களுக்கு, வேலையில், இந்த மாதிரிலாம். ஸோ அதில் வந்து நம்ம அடிபடுறோம் நிறையா. ஸோ அதில் வந்து உள்ளம் சோர்ந்து போய்டுறது, உடல் சோர்ந்து போய்டுறது. ஸோ சொச்ச காலத்தில் பெட்டில் படுக்காமல் இருக்கணும், இறைச்சந்தனை இருந்துகிட்டே இருக்கணும் நமக்கு. விஜய ரத்தத்துக்காக ரத்தத்தை காமிச்சிருக்கேன். இதில் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். விஜயரத சாந்தி ஆர் இஸ் a significant Hindu ceremony celebrating a person's or couple's 75th birthday, symbolizing a chariot of victory over life challenges and blessings for continued health and strength. This ritual helps to remove accumulated negative energies, sins and bad karmas, and is often organized by the person's children or relatives. The ceremony includes prayers to various deities, auspicious rituals, and symbolic reenactment of marriage to bless the person with a long, happy and prosperous life. இது வந்து கணவன் மனைவி இருந்தால் நல்லா பண்ணிக்கலாம். அப்படி மனைவி இல்லாத பட்சத்தில் அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு பண்ணலான்னு இருக்குது. இது ஏன்னா நம்ம சொச்ச காலத்தை இந்த விஜய ரத்தத்தை போட்டின்னு போனோம். நம்ம படுத்துடக்கூடாது. ஒரு சக்கரம் இல்லாமல் மாதிரிலாம் ஆகிடுறது. ஸோ அப்படிலாம் இல்லாமல் இந்த லைஃப்பை நல்லபடியாக ஓட்டிட்டு எந்த விதமான சிரமத்தை மற்றவாள் கொடுக்காம நம்ம போய் சேர்ந்துடணும். அதாவது இந்த இது வருது பாருங்க, இந்த திரையம்பக மந்திரத்தில் ஓம் திரையம்பகம் ஜாமகே சுகந்தி புஷ்டிவர்தனம் ஊர்வார்மிக மந்தனாத் மிருத்யோத் முக்ஷேமா மிருதாத் அப்படின்னு வருது. வெள்ளரி கொடியிலேருந்து வெள்ளரி பழம் அப்படி தனியாக அப்படி போடுறது. அந்த மாதிரி இறைவா உன்னுடன் தோன்றி உயிர் உன்னையே எண்ணி எந்தவித உபாதையும் இல்லாமல் வந்து ஒன்றை சேரணும். அதான் அதுக்கு மீறிங் அர்த்தம். ஷாக்கினால் இந்த விஜயரத சாந்தின்றது
நம்ம அந்த அந்த உடல் ரதமாக வச்சுக்கோங்க. இதை ஓட்டணும் இந்த லைஃப்பை டில் பி தி ரிட்டர்ன் டிக்கெட் ஹஸ் பின் ஆல்ரெடி புக்குடு. அந்த டேட் வரைக்கும் நான் ஓட்டி ஆகணும். அப்படி ஓட்டுறது ஹாஸ்பிட்டலில் வந்து சீப்படுறதை விட நல்லா ஆரோக்கியமாக இருந்து அந்த இறை சிந்தனையே இருந்து நல்லா ராத்திரி படுத்துருந்தா இருக்க காத்தால் எழுந்துக்கல அந்த மாதிரி போக வேணும். அந்த மாதிரி இது வரணும். நம்ம எண்டு வந்து முக்தி அடையும் போது எந்த வித உபாதியும் இல்லாமல் உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி மற்றவாளுக்கு தொந்தரவு பண்ணாமல் போகணுன்னு எல்லோரும் நிறைய பேரோட அபிலாஷைகள். அம்மா நடக்கிறது இல்லை, அதுவும் சொல்கிறேன் நான். சரி, அதுக்காக தான் வந்து முதலே எப்படி அஜாமிளன் சரித்திரம்லாம் அதெல்லாம் சொல்கிறேன். அஜாமிளன் ஒருத்தர் தான், அவன் கடைசி வரைக்கும் வந்து சாமி பக்தியே கிடையாது அவனுக்கு. ஏன்னா நல்லா போக்கித்தனெல்லாம் பண்ணிட்டான் சின்ன வயசில். அவன் நிறையா கடைசி குழந்தை பேர் நாராயணன் பேர். யமதூதா வந்து கூப்பிடும்போது அந்த குழந்தையை கூப்பிட்றான் நாராயணா நாராயணான்ட்டு. உடனே நாராயண தூதர்கள் வந்து யமதூதர் தருத்தி அமிச்சிடறான்னு வருது. ஒரு தடவை கூப்பிட்டதுக்கு இப்போ நாராயணோட தூதர்கள் வந்து யமகங்கர்களை அவளை விரட்டிட்டு இவன் அப்படியே சொர்க்கத்துக்கு விஷயம் போகிற வைகுண்டத்துக்குன்னு மாதிரி கதை அஜாமிளன் சரித்திரத்தில். சரி, நம்ம அந்த மக்கள் அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்குமா தெரியல. இது வந்து உடம்பு வந்து நம்ம யாருக்கும் பாரம் இல்லாமல் நல்ல சௌக்கியத்தோடு போய் சேர்ந்துடணும். கடைசி காலத்துக்கு நம்ம யாரையும் கையேந்தி நிற்கக்கூடாது யார்கிட்டையுமே. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்து நல்லபடியாக போகணுன்ற வேண்டிக்கிறோம். அதை இதுக்கு வந்து நல்ல உள்ளங்கள் காத்தால் நாதன்கிட்ட சொன்னேன் நான். விவேக் சர்வேஸ்வரன் கட்டாயம் வந்துடும் மாமா அப்படிலாம் சொன்னார். வேலை அவர் நாதன் தான் வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணால் ஃபஸ்ட்டு. சரி, எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்க அதை. சரி, வி ஹேவ் டு சப்போர்ட் யூ ஆன் தட்னா முதல் வார்த்தை அந்த குழந்தை தான் சொன்னான் எனக்கு. இல்லை அதெல்லாம் பரவாயில்லடா, நீங்கள்லாம் வரணும்னு. இல்லை அது விடுங்க சுவாமி, இது எவ்வளோ பட்ஜெட் ஆகும் வச்சு கேட்டு சொல்லுங்க. வாட் ஆர் தி திங்ஸ் டு பி ப்ரொக்யூர்டு. அவன் ரொம்ப வெல் பிளான்டு பாய். அவன் குருக்கு செய்யணும் ஆசைப்படுவான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சத்சங்கத்தில் இந்த மாதிரி சிஷ்யர்கள்லாம் இருக்கும்போது நம்ம ஈஸியாக கடந்து வந்துடலாம் இந்த கரடு முரடான பாதைகள் எல்லாம். இந்த மாதிரி மனுஷனாக சப்போர்ட் பண்ணாதான் இந்த சத்காரியங்கள்லாம் பூமியில் நடக்கும். இதை சொல்லி நான் கேட்ட உடனடியாக பிரவீன் சந்திரமௌலி வந்து இஸ் அ வேதிக் ஸ்காலர், நான் பண்ணி வைக்கிறேன் மாமான்னு சொல்லி உடனடியாக எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார். அதுவே ஒரு பெரிய மனசு நிறைஞ்சி போச்சு எனக்கு. சரி, நான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த இதை வைஷ்ணவி கௌரி சங்கர் மதுரையில் ஷீ யூஸ் டு ப்ரிப்பேர் த இன்விடேஷன் அண்ட் ஆல். நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் மாமா அப்படின்னா. சரி, இந்த கண்டென்ட் மட்டும் அனுப்பிச்சி வச்சேன். பட் இருந்தாலும் என்னுடைய சிஷ்யர்கள் த்ரோட்டவேள் இருக்கிறனால கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லிடலாம். 4/12/2025 நெக்ஸ்ட் டே பண்ணாத்மனை தீபம். இட் ஃபால்ஸ் ஆன் இஸ் தேர்ஸ்டே, குருவாரத்தில் நடக்கிறது. குரு கிருபா இல்லம் அரியத்துறையில் நடக்கிறது. இதை சொல்லி இந்த பதிவை நான் முன்னாடி உங்களுக்கு தகவலை தெரிவிச்சுட்டு நான் இதை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த இன்விடேஷன் வந்து விச் வில் பி அப்லோடட் இந்த வெப்சைட் ஆல்சோ. அது ஆஷா பார்த்து போதை. சரி, ரெடி ஆனவுடனே அனுப்பிச்சிடுவேன். காத்தால் 8:30 மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் 12:30க்கெல்லாம் முடிஞ்சிடுறது. ஸோ இதுதான் இது என்னென்ன ஹோமங்கள் பூஜையெல்லாம் பண்ணுவான்னு இந்த இன்விடேஷனில் இருக்கும். அது நமஸ்காரம்.